ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சேனக்கிழங்கு வறுவல். இதுல சேனக்கிழங்க குக்கர்ல வேக வச்சு பண்ண போறேன். அதனால உள்ள நல்ல மிருதுவா வெளியில நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி மொத்தமான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுல 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணியே போதுமானது, அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நீங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் குலையாம நல்லா வெந்திருக்கு பாருங்க. மிளகாத்தூள் அடியில் தங்கி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தோசை கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல் காஞ்சோன்னு 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சிருக்கிற சேனக்கிழங்க ஒன்றா தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு துண்டுகளை நகர்த்தி விட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். தேவைக்கேற்ப அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, சேனக்கிழங்கு நல்லா பொன்னிறமா நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சுவையான மிருதுவான சேனக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.